Hello friends, welcome to my channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டெட் பேப்பர் 2 2019 உள்ள கொஸ்டின் மேக்ஸ் சொல்யூஷனோட பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் ஏற்கனவே போட்டிருக்கேன், அது பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது செகண்ட் பார்ட். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். ஃபர்ஸ்ட் 5 கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கு. இது 6வது கொஸ்டின்ல இருந்து. கொஸ்டின் sin 90 minus theta by 1 plus sin theta plus cos theta by 1 minus cos 90 minus theta equal to. இது என்ன ஆன்சர்னு கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன் first one 2 secant theta, second one 2 cos theta, third one 2 sin theta, fourth one 2 cosecant theta. First sin 90 minus theta. Sin 90 minus theta na அதோட ஃபார்முலா வந்து sin 90 minus theta cos theta. sin ஓட ஆப்போசிட் தான் 90 minus theta க்கு எல்லாமே அதோட ஆப்போசிட் தான் வரும். sin 90 minus theta na cos theta, cos 90 minus theta na sin theta. இப்போ இந்த வேல்யூல சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். sin 90 minus theta. sin 90 minus theta na sin 90 minus theta na அதுக்கு பதிலா cos theta by 1 plus sin theta by cos theta by 1 minus cos 90 minus theta, cos 90 minus theta sin theta. இப்போ டினாமினேட்டர்ல என்ன இருக்கு? 1 plus sin theta, இங்க வந்து 1 minus sin theta இருக்கு. இந்த ரெண்டுக்கும் LCM எடுத்தோம்னா இதோட ப்ராடக்ட் தான் LCM வரும். அதாவது 1 plus sin theta into 1 minus sin theta. ஃபர்ஸ்ட் டேர்மை 1 minus sin theta வால மல்டிப்ளை பண்றோம். செகண்ட் டேர்மை 1 plus sin theta வால மல்டிப்ளை பண்றோம். ஸோ மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த டேர்ம் கிடைக்கும். cos theta into 1 minus sin theta plus cos theta into 1 plus sin theta by denominatorல 1 plus sin theta into 1 minus sin theta வரும். அது a plus b into a minus b ஃபார்ம்ல இருக்கும். a plus b into a minus b னா a square minus b square. a க்கு பதிலா 1, b க்கு பதிலா sin theta, so 1 minus sin square theta வரும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ண பிராக்கெட்டை ரிமூவ் பண்ணோம்னா cos theta into 1 cos theta minus cos theta sin theta. இங்க bracket remove பண்ணோம்னா cos theta plus cos theta sin theta by 1 minus sin square theta னா அது cos square theta. இப்போ வந்து இங்க minus cos theta sin theta, இங்க plus cos theta sin theta இருக்கு, அது cancel ஆயிரும். இங்க ஒரு cos theta இருக்கு, இங்க ஒரு cos theta இருக்கு, ரெண்டையும் add பண்ணோம்னா 2 cos theta by denominatorல cos square theta. இதுல ஒரு cos theta, இதுல ஒரு cos theta cancel ஆகும். So 2 by cos theta னு வரும். 1 by cos theta secant theta. So 2 by cos theta னா 2 secant theta. So answer வந்து first option A, 2 secant theta. 7th question. Rahul had made 45 conical pen stands of same size with the radius of each is being 5 cm and their heights are √3 times their radii. By using some amount of cardboard, how many pen stands can he made by using same amount of cardboard in the shape of cylinder with base if the radius and height of each cylindrical strand is 2 cm and 6.5 cm respectively. இந்த ரெண்டுலையுமே கோனிக்கல்லையும் சரி சிலிண்டர்லையுமே சரி டாப் வந்து ஓப்பனா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 45 நம்பர் ஆஃப் கோனிக்கல் பென் ஸ்டாண்ட் வந்து 45. அதுக்கு யூஸ் பண்ண கார்ட்போர்டோட ரேடியஸ் வந்து 5, ஹைட் வந்து √3 டைம்ஸ் ஆஃப் ரேடியஸ் வந்து 5, √3 டைம்ஸ் ஆஃப் ரேடியைனா √3 into 5. ஸோ ரேடியஸ் 5, ஹைட் √3 5. செகண்ட்ல பார்த்தோம்னா இங்க வந்து ரேடியஸ் 2 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 6.5 சென்டிமீட்டர். ஃபர்ஸ்ட் ஒன் கோனு, செகண்ட் ஒன் சிலிண்டர். இப்போ இதுல ஆப்ஷன் வந்து A 30, B 75, C 225, D 10. அதுல நம்பர் ஆஃப் பென் ஸ்டாண்ட் வந்து 45. ஸோ நம்பர் ஆஃப் பென் ஸ்டாண்ட்ஸ் எத்தனை பண்ணலாங்கிறது, கார்ட்போர்டை யூஸ் பண்ணி எத்தனை பண்ணலாம், சிலிண்ட்ரிக்கல் பென் ஸ்டாண்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் பென் ஸ்டாண்ட் வந்து 45. அடுத்தது வந்து கோனோட curved surface area ஆஃப் கோன்
பை சிலிண்டர்ல வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சிட்டு இதுல வந்து டாப் ஓப்பன்ல இருக்கும், பென் ஸ்டாண்ட்ல டாப் ஓப்பன்ல இருக்கும், பாட்டத்துல வந்து கவர் ஆகி இருக்கும். ஸோ அந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா டாப் பாட்டம் சைடு எல்லாமே சேர்ந்து வரும். கோன்ல வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா அந்த டாப் இல்லாம தான் வரும், அந்த கர்வ்டா இருக்கிறது தான் வரும். அதனால இங்க கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிப்போம். இங்க வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சு அதுல இருந்து டாப் ஏரியாவை வந்து மைனஸ் பண்ணுவோம். இங்க வந்து கோனோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா πr/L ஃபார்முலா. இங்க வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் 2πr into h plus r ஃபார்முலா மைனஸ் டாப் ஏரியா, டாப் வந்து சர்க்கிள் ஸ்டேப்ல இருக்கும். ஸோ சர்க்கிளோட ஏரியா πr ஸ்கொயர், அதனால அந்த πr ஸ்கொயரை மைனஸ் பண்றோம். இங்க இந்த ரெண்டு டேர்ம்லயுமே பை இருக்கு, ஸோ பைய காமனா எடுத்துக்கிடுவோம். இங்க மேலேயும் பை இருக்கு, ஸோ பைய கேன்சல் பண்ணிடலாம். பைய கேன்சல் பண்ணோம்னா நம்ம ஃபார்முலா இந்த ஃபார்முலா வரும். இங்க கோணல வந்து ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, ஹைட் கொடுத்துருக்காங்க, எல் கொடுக்கல. எல்னா ஸ்லாண்ட் ஹைட். அந்த எல் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா வந்து எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். எல் வந்து எப்படி வரும்னா அதை வந்து கோன்ல வந்து ஒரு பெர்பெண்டிகுலர் ஹைட் வரும், ரேடியஸ் வரும். எல் வந்து அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி வரும். எல் வந்து அதோட ஹைபாட்னியூஸ் வரும். ஸோ ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் நமக்கு தெரியும், பிதாகரஸ் தியரம் யூஸ் பண்ணோம்னா ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். ஸோ எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹெச் வந்து √3 டைம்ஸ் ஆர். ஸோ √3 5 into 5 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயர். √3க்கு ஸ்கொயர் எடுத்தோம்னா 3, 5க்கு ஸ்கொயர் எடுத்தோம்னா 25. 3 25 மல்டிப்ளை பண்ணோம்னா 75, 5 ஸ்கொயர் 25, ஆட் பண்ணோம்னா 100 வரும். நமக்கு எல் ஸ்கொயர் தான் 100, எல் வேணும். எல் வேணும்னா ரூட் எடுத்துருவோம். ரூட் எடுத்தோம்னா எல்லோட வேல்யூ 10. ஸோ இங்க எல்லோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 45 இன்டு ஆர் வந்து 5, எல் 10. இங்க வந்து சிலிண்டர்ல ரேடியஸ் வந்து 2, ஹைட் 6.5 கொடுத்துருக்காங்க. அதை போட்டு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இங்க 5 and 10 மல்டிப்ளை பண்ணேன்னா 50. இந்த ஆட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டுக்குள்ளால இருக்க கால்குலேஷனை பண்ணணும். ஸோ 6.5 plus 2னா 8.5. அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 34 வரும். இங்க ஒரு -2 ஸ்கொயர் இருக்கு, 2 ஸ்கொயர்னா 4, 34 minus 4 30. இதை சிம்பிளிஃபை பண்ணணும்னா 0 0 கேன்சல் பண்ணிக்கலாம். 45 3 டேபிள்ல டிவைட் பண்ணோம்னா 15 வரும். 15 into 5 75. So option B the correct answer 75. Next question. A bag contains 5 red balls and some blue balls. If the probability of drawing a blue ball from the bag is thrice that of drawing a red ball, then find the number of blue balls in the bag. First bagல டோட்டலா 5 red balls இருக்கு. some blue balls, blue ball எவ்வளவுன்னு கொடுக்கல. ஸோ நம்ம அதை என்னன்னு எடுத்துக்கிறோம்னா அந்த ப்ளூ பால்ஸ் நம்பர் ஆஃப் ரெட் பால்ஸ் 5, நம்பர் ஆஃப் ப்ளூ பால்ஸ் கொடுக்கல, அதை எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். எக்ஸ்ன்னு எடுத்துட்டு இங்க என்ன வேணும், நம்பர் ஆஃப் பால்ஸ் இன் த பேக். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ப்ளூ பால்ஸ். ப்ளூ பால்ஸ் எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் தான் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இங்க ப்ராபபிலிட்டி ஆஃப் பி ஈக்குவல் டு இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட் பால் இஸ் 3 times, சாரி ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ளூ பால் இஸ் 3 times ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட் பால்னு கொஸ்டின்ல இருக்கு. thrice மீன்ஸ் 3 times. ஸோ பி ஆஃப் பி ஈக்குவல் டு 3 into பி ஆஃப் ஆர். இப்போ பி ஆஃப் பி, ப்ராபபிலிட்டி ஆஃப் பின்னா ஃபார்முலா என்னன்னா n of b by n of s. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆர்னா n of r by n of s. இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். n of b வந்து x, n of s னா n of r-ம் n of b-யும் சேர்ந்தது. டோட்டலா 5 ரெட் பால், x ப்ளூ பால். ஸோ 5 plus x. ஸோ இங்க வந்து x by 5 plus x. இங்க 3 into n of r வந்து 5. ஸோ 5 by x plus 5. இங்க 5 x plus 5 வந்து ரெண்டுலையுமே டினாமினேட்டர்ல இருக்கு, காமனா இருக்கு, அதை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இங்க என்ன வரும், x equal to 3 5, 3 into 5 15. ஸோ ஆன்சர் வந்து D 15. நெக்ஸ்ட் கொஸ்டின். A rectangular garden is 90 meter long and 75 meter broad. A path 5 meter wide is to be built outside and around it. Find the area of the path in hectare. இங்க கொடுத்திருக்கிறது வந்து மீட்டர்ல கொடுத்திருக்காங்க. ஆன்சர் எதுல கேட்டிருக்காங்க, ஹெக்டேர்ல கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ
ஃபர்ஸ்ட் டிராயிங் போடுவோம். ஒரு ரெக்டாங்குலர் கார்டன். இந்த கிரீன் கலர்ல இருக்கிறது தான் ரெக்டாங்குலர் கார்டன். அதோட லென்த் வந்து 90, பிரெத் வந்து 75. இப்ப என்ன இருக்கு, ரெண்டு சைட்லயுமே அந்த கார்டனை சுத்தி என்ன இருக்கு, ஒரு பாத்து போட்டிருக்காங்க. இப்போ பார்க்ல எல்லாம் வாக்கிங் ஏரியா இருக்கும், அதே மாதிரி இங்க ஒரு பாத்து போட்டிருக்காங்க. அந்த பாத்தோட வித்து வந்து 5 மீட்டர். அப்போ இங்க ஒரு 5 மீட்டர் வரும், இங்க ஒரு 5 மீட்டர் வரும். அந்த பாத்த கவர் பண்ணி வந்ததுன்னா இந்த அவுட்டர் ரெக்டாங்கிள் வரும். இந்த அவுட்டர் ரெக்டாங்கிளோட லெங்த் பாத்தீங்கன்னா இந்த இன்னர் ரெக்டாங்கிளோட லெங்த் வந்து 90 கூட இந்த பாத்தோட வித்து இங்க ஒரு 5 வரும், இங்க ஒரு 5 வரும். ஸோ டோட்டலா ரெண்டு சைடுமா 10 ஆட் பண்ணிக்கணும். ஸோ லெங்த் ஆஃப் த அவுட்டர் ரெக்டாங்கிள் வந்து 90 + 10 100. அதே மாதிரி இங்கேயும் இங்க கீழே ஒரு 5 வரும், இங்க மேல ஒரு 5 வரும் வித்து. ஸோ இந்த 75 கூட 10 ஆட் பண்ணோம்னா இந்த அவுட்டர் ரெக்டாங்கிளோட பிரெத் வந்து 85. இப்போ ஏரியா ஆஃப் பாத் ஃபார்முலா, இது ரெக்டாங்கிள். ஸோ ஏரியா ஆஃப் பாத்துக்கு ஃபார்முலா ஏரியா ஆஃப் அவுட்டர் ரெக்டாங்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் இன்னர் ரெக்டாங்கிள். அவுட்டர் ரெக்டாங்கிள் பிக்கர் ரெக்டாங்கிள், ஸோ அதோட ஏரியாவை கேபிட்டல் எல்பின்னு டினோட் பண்றோம். இன்னர் ரெக்டாங்கிளோட ஏரியாவை ஸ்மால் எல்பின்னு டினோட் பண்றோம். இப்போ பார்த்தோம், இந்த கேபிட்டலோட லெங்த் வந்து 100 மீட்டர், இதோட பிரெத் வந்து 85. அதே மாதிரி ஸ்மாலரோட வந்து லெங்த் 90, பிரெத் 75. இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 8500. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 6750 வரும். இதை சப்ராக்ட் பண்ணோம்னா 1750 மீட்டர் ஸ்கொயர்ல வரும். ஆனா நமக்கு இங்க கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, ஹெக்டேர்ல கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஹெக்டேர்னா எவ்வளவுன்னா 10,000 மீட்டர் ஸ்கொயர். 10,000 மீட்டர் ஸ்கொயர் தான் ஒரு ஹெக்டேர். அதாவது 100 மீட்டர் தான் ஒரு ஹெக்டேர். இங்க மீட்டர் ஸ்கொயர்ல வர்றதுனால 100 ஸ்கொயர் பண்ணணும். ஸோ 10,000 மீட்டர் ஸ்கொயர் தான் ஒரு ஹெக்டேர். இந்த வேல்யூவை 10,000ஆல டிவைட் பண்ணோம்னா உங்களுக்கு என்ன வருது, 10,000ல 4 zeros இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் வந்து இங்க 4 டிஜிட்டுக்கு முன்னால வரும். ஸோ இது ஆன்சர். ஆனா இங்க ஆப்ஷன்ல வந்து அந்த ஆன்சர் கிடையாது. ஸோ அந்த இதுல ஆன்சர் இல்லை. Next question, 10th question. If the standard deviation of 1, 2, 3, 4, 5 is √2, standard deviation √2, what is the variance of 51, 52, 53, 54, 55? The standard deviation 1, 2, 3, 4, 5க்கு கொடுத்திருக்காங்க. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, ஒவ்வொரு வேல்யூ கூடயும் 50 ஆட் பண்ணியிருக்காங்க. 50 + 1 51, 50 + 2 52, 50 + 3 53. ஒவ்வொரு வேல்யூ கூடயும் ஒரு 50 ஆட் பண்ணியிருக்காங்க. நமக்கு தெரியும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், ஒரு பர்டிகுலர் வேல்யூஸோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஈச் வேல்யூ கூட ஏதாவது ஒரு வேல்யூவை நீங்க ஆட் பண்ணுனீங்க இல்லை சப்ராக்ட் பண்ணுனீங்கன்னா அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட வேல்யூ மாறாது. மல்டிப்ளை இல்லை டிவைட் பண்ணோம்னா தான் மாறும். ஆட் பண்ணணும் இல்லை சப்ராக்ட் பண்ணோம்னா வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஸோ இந்த ஒவ்வொரு வேல்யூ கூட 50 ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது, அதே √2 தான் வரும். ஆனால் இங்கே நம்ம கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, வேரியன்ஸ் கேட்டிருக்காங்க. வேரியன்ஸ்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை ஸ்கொயர் பண்ணணும்னா கிடைக்கிறது தான் வேரியன்ஸ். ஸோ √2க்கு ஸ்கொயர் எடுத்தோம்னா √2 × √2 2. ஸோ ஆன்சர் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸையும் அனுப்புங்க. தேங்க்யூ.